இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இப்போ மலமெல்லாம் எப்படின்னா அவங்க என்ன உணவு சாப்பிட்றாங்க. இப்போ உள்ள மலம்லாம் துர்நாற்றம், அருவருப்பான நாற்றம்லாம் ஏற்படுதில்ல. ஆனால் அவங்க இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்க என்ன உணவு சாப்பிடுவாங்க? பெரும்பாலும் பச்சையாக தான் சாப்பிடுவாங்க. பச்சையான உணவுகள், காய்கறிகள், பழங்கள். பச்சையாக சாப்பிட்றதுனால அவங்க வெளியேற்றுகிற அந்த மலக்கழிவு அதிக துர்நாற்றம் அதில் இருக்காது. துர்நாற்றங்கிறதே அதிகமாக இருக்காது. இன்றைக்கி நாம் மசாலா உணவுகள், சமைத்த உணவுகள், செத்துப்போன உணவுகள், சமைத்து சாகடிக்கப்பட்ட உணவுகள், அப்புறம் அதில் மசாலா சேர்த்து, உப்பு சேர்த்து, ரொம்ப கமகம மணத்தை, செயற்கையான மணத்தை ஏற்படுத்தி, செயற்கையான மணமுடைய செயற்கையான உணவுகள். இதை சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆல்ரெடி அது ஏற்கனவே செத்து போச்சு. வேக வச்சு அதை சாகடித்து தான் நம்ம சாப்பிட்றோம். செயற்கையான டேஸ்ட்டை உப்பு போட்டு சேர்த்து அப்புறம் அதை நம்ம சாப்பிட்றோம். இந்த உணவுகளை சாப்பிடும்போது வெளியேறுகிற மலக்கழிவுங்கிறது எப்படின்னா துர்நாற்றம் உடையதாகவும் அருவருப்பானதாகவும் இப்போ இருக்குது. இப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்களுடைய உணவு முறையே மாறுது. உணவு முறையே மாறுது. எப்படி? பச்சை காய்கறிகள், பச்சை கீரைகள், அருகம்புல், அப்புறம் மணத்தக்காளி கீரை, புதினா, கொத்தமல்லி, இந்த மாதிரி பச்சை காய்கறிகள், பச்சை கீரைகள், பச்சை கிழங்குகள், பச்சை பருப்பு வகைகள், பழங்கள், காய்கறிகள், இந்த மாதிரி அவங்க சாப்பிட்றதுனால அவங்க அவங்க வெளியேற்றுகிற அந்த கழிவு, மலக்கழிவு என்பது அதிக நாற்றம் என்பது இருக்காது. அதில் அது நாற்றம், அருவருப்பான நாற்றத்திற்கு அங்கே வாய்ப்பே இல்லை. அருவருப்பான நாற்றம் என்பது அங்கே ஏற்படவே ஏற்படாது. அதனால் அங்கே எல்லாமே திறந்த வெளி கழிப்பிடம் தான். அங்கே மூடிய கழிப்பிடம் கிடையாது. இயற்கை வேலிகளால் 4 புறமும் மரங்களால் நேராக வளரக்கூடிய மரங்களை வரிசையாக நட்டு அது ஒரு சுவர் மாதிரி எழுப்பி அதற்குள்ள திறந்த வெளி கழிப்பிடங்களில் அவங்க கழிப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும் வீட்டில். அப்புறம் பொது கழிப்பிடமும் இருக்கும். அதனால் என்னென்னா, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவர்களுடைய உடம்பு முதல்ல இந்த உணவுகளில் நச்சுத்தன்மை இருக்காது. நம்ம மசாலா உணவுகள், உப்பு போட்டு சமைக்கிறது, உடம்புல இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடும்போது உடம்புல நச்சுத்தன்மை ஏற்படும். நச்சு தேங்கி, கழிவுகள் தேங்கி அல்லது தேங்கலைன்னா கூட உடம்புல நச்சுத்தன்மை ஊடுருவும். ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்க பச்சையாக சாப்பிட்றாங்க. பச்சையாக சாப்பிடும்போது அதில் துர்நாற்றம் அடிக்காது. அருவருப்பான தன்மை என்பது நிலவாது. அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மனித கழிவுகளை கூட அவங்க உரமாக பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் திறந்த வழியில் தான் மலம் கழிப்பாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துக்கு பின்னாடியும், ஒவ்வொரு கூட்டு குடும்பம் என்பது 101 ஏக்கர் நிலப்பரப்பளவில் இருக்கும். அதற்கு பின்னாடி அவர்களுக்கான திறந்தவெளி கழிப்பறை இருக்கும். குறிப்பிட்ட இடைவெளி இருக்கும். ஒரு 50 அடி தள்ளி தான் இருக்கும். அதாவது தள்ளி இருக்கும். சுற்றி இயற்கை வேலி இருக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒரு 10 அடி நீட்டம், 10 அடி அகலம், அந்த மாதிரி ஒரு சதுர பரப்பளவு ஒவ்வொருத்தருக்கும். ஒரு கூட்டு குடும்பத்தில் உள்ள 16 பேருக்கும் 16 கழிப்பறைகள், திறந்தவெளி கழிப்பறை இருக்கும். தனித்தனி கழிப்பறை, திறந்தவெளி கழிப்பறை தனித்தனியாக இருக்கும். இயற்கை வேலி, சுற்றியும் இயற்கை வேலி இருக்கும். இயற்கை வேலியால் சுற்றுச்சுவர்கள் அமைக்கப்பட்டிருக்கும். நடுவில் அந்த கழிப்பிடம் இருக்கும். கல் அது எப்படி கழிப்பிடம் இருக்குன்னா, உட்காந்து போனாலும் உட்காந்து போகலாம், குத்த வச்சு போனாலும் குத்த வச்சு போகலாம். எப்படி ஏன்னா உட்காந்து எல்லாருமே குத்த வச்சு போகும். வயசானவங்க, ரொம்ப வயசானவங்க, இல்லை உட்காந்து போகிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. குத்த வச்சு போகிறதுலையும் இதுதான் சரி அதுதான் சரின்னு இல்லை. குத்த வச்சும் போகலாம், உட்காந்தும் போகலாம். அதனால் உட்காந்து போகிறதே எனக்கு ரொம்ப சிறப்பாக தான், நல்ல ஐடியாவாக இருக்குது. சாவகாசம் மலம் கழிப்பது ஆர்வமாக இருக்கும். குத்த வச்சு போகிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி அல்லது மரம் கழிக்கிறது கூட அது சிரமமான வேலையாக தெரியணும், சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. அது சரி, அது விடும். அந்த மாதிரி உட்காந்து போகிற மாதிரியான ஒரு ஏற்பாடு. திறந்த வழி கழிப்பிடம்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, உட்காந்து போகிற மாதிரி 2 பக்கமும் கல் இருக்கும். அந்த கல்லில் போய் உட்காந்துக்கணும். நடுவில் பள்ளம் இருக்கும். அது பள்ளங்கிறது ஒரு ஆழமான ஒரு பள்ளமாக இருக்கணும். கையால் தோண்டிக்கலாம். தோண்டிட்டு அது மாதிரி ஒரு கழிப்பிடம் ஒவ்வொருவருக்கும் ஒரு 10 அடி நீளம், 10 அடி அகலம், ஒவ்வொருவருக்கும் திறந்தவெளி கழிப்பிடம் இருக்கும். அதில் ஒரு 4-5 ஒரு 10 கழிப்பிடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி உட்காந்து போகிற மாதிரி 10 கழிவறை,
கழிவறை கிடையாது, கழிப்பிட அந்த அமைப்பு. எப்படின்னா இந்த பக்கம் ஒரு கல் இருக்கும், இந்த பக்கம் ஒரு கல், சதுர கல் உயரமாக இருக்கும். ஒரு 2 அடி 3 அடி உயரமாக இருக்கும். 2 அடி உயரம். அதாவது இப்போ வீட்டிலலாம் இப்படி இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் எவ்வளோ உயரம் இருக்கும், அவ்வளோ உயரம். அந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு கல் சதுரக்கல், இந்த பக்கம் சதுரக்கல். அந்த கல்லில் உட்காந்துக்க வேண்டியதான். நடுவில் கேப் இருக்கும், நடுவில் மலங்கழித்து அப்போ அதில் ஒரு மண்ணள்ளி போட்டு வந்துடும். மலங்கழிச்சாச்சா அதில் ஒரு மண்ணள்ளி போட வேண்டாம், திறந்த அப்போ வெயிலில் காயும். அது வெயிலில் காயணும். அப்புறம் அடுத்த நாள் அடுத்த முறை மலங்கழிக்கும் போது காலையிலேயும் மலங்கழிப்பார், அப்புறம் அவரே சாயந்தரம் மலங்கழிப்பார். அப்போ காலையில் மலங்கழித்த இடத்துல திரும்ப மலங்கழிக்க வேண்டாம், இன்னொரு இடத்துல போய் மலங்கழிக்கணும். அந்த ஒரு 10 அடி அகலம் 10 அடி நீட்டம், அதுதான் திறந்தவெளி கழிப்பிட பகுதி. அதில் உட்கார்ந்து மலங்கழிப்பதற்கு ஏற்றாற் போன்று 2 கற்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் அது மாதிரி ஒரு திறந்தவெளி கழிப்பிடத்தில் ஒரு 4-5 ஒரு 10 கழிப்பிடம் அது போன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கும். 2 பக்கமும் கல் இருக்கும். அந்த கல்லில் உட்காந்துக்கணும், நடுவில் பள்ளம் இருக்கும், பள்ளத்தில் மலங்கழிக்கணும். இப்படி ஒரு 10 ஏற்பாடு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும். காலையில் ஒரு இடத்துல உட்காந்து மலங்கழிச்சாருன்னா அப்புறம் மாலையில் இன்னொரு இடத்துல அப்புறம் மறுநாள் காலையில் இன்னொரு இடத்துல, இப்படி 10 இடத்துலையும் ஒரு 5 நாளில் அவர் மலங்கழிச்சிருவார். திரும்பவும் மொதல் நாள் எங்கே கழிச்சாரோ அதே இடத்துக்கு வந்துடணும். அதுக்குள்ளே அது காஞ்சி போயிருக்கும். இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு திறந்தவெளி கழிப்பிடம். வேறு வழியே இல்லை. இப்படித்தான் அங்கே கழிப்பிடங்கள் என்பதை உருவாக்க வேண்டும். ஏன்னா இந்த மாதிரி இப்போ இருக்கிற மாதிரி செப்டி டேங்கு சிஸ்டம்லாம் அங்கெல்லாம் செட் ஆகாது. ஏன்னா அது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. அது செப்டி டேங்கு சிஸ்டம்லாம் அங்கே எடுபடாது. ஏன்னா ஏதாவது அடப்பு கிடப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதை யாரும் அங்கே க்ளீன் பண்ணவும் முடியாது. அதனால் இந்த செப்டி டேங்க் சிஸ்டம் அல்லது இல்லை ஒரு நிரந்தர தீர்வு ஏதாவது ரொம்ப காலத்துக்கு வர்ற மாதிரி ஏதாவது தீர்வு உங்களால் கொடுக்க முடிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். நான் திறந்தவெளி கழிப்பிடம் தான் நான் கழிப்பிடத்தில் நான் பரிந்துரைக்கிறேன். இந்த மாதிரி இப்போ வீட்டில் கக்கூஸு வெஸ்டர்ன் டாய்லெட்டு எல்லாம் உட்காந்து போகாமல் கோப்பை இருக்குல்ல, சீனா களிமண் கோப்பை அப்படி பண்ணுறாங்கள, அதெல்லாம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு செட் ஆகாது. செப்டி டேங்கு தோன்றது, அந்த கழிவுகள்லாம் அங்கே போய் நிற்கிறது, அப்புறம் அதெல்லாம் அங்கே செட் ஆகுமா? செட் ஆகும்னா ஏதாவது உடையாத சீன களிமண் கோப்பைகளை நீங்கள் தயார் பண்ணணும். உடையாத ரொம்ப காலத்துக்கு உழைக்கிற மாதிரி அந்த மாதிரி எதாவது பண்ண முடியும்னா இல்லை அது பார்த்துக்கலாம். அந்த மாதிரி அது 500 வருஷத்துக்கு செட் ஆகும். இல்லை யாராவது கல்லுகள்லாம் உள்ளே போட்டாங்கன்னா அப்புறம் அடைச்சிடும், அப்புறம் அதை பயன்படுத்தவே முடியாது. அதையும் நம்ம பார்த்துக்கணும்.